2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வினுடைய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கான வினாத்தாள் பார்க்க போகிறோம். இதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. முதல்ல ஏ பாருங்க, காளைகளை பூட்டி வயலை உழுதனர். காளைகளை பூட்டி வயலை உழுதனர். அடுத்தது பி, மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர். சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. டி, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. சரிங்களா, இதில் பிழையான தொடரை கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் சி. காலை அப்படிங்கிறதுக்கு எந்த லை வரும் பார்த்தீங்கன்னா காலையில். சரிங்களா, மல்லிகை மனம் வீசியது, அதில் மனம் அப்படிங்கிறதுக்கு இந்த நாதா வரும். இதுவும் தவறு. சரிங்களா, அப்போ இதுதான் பிழையான தொடர், ஆப்ஷன் சி. இரண்டாவது கேள்வி, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. அழிந்தது தீமை. அழிந்தது தீமை அப்படிங்கிறது ஒரு குணப்பெயர். சரிங்களா, அழிந்தது தீமை குணப்பெயர். அற்றது பிறப்பு. பிறப்பு அப்படிங்கிறது பிறத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் பெயர், அப்போ தொழில் பெயர் கொண்டது. நல்லது கை. கை அப்படிங்கிறது ஒரு சினைப்பெயர். சரிங்களா, நல்லது கை அப்படிங்கிறது சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம். குளிர்ந்தது நிலம். நிலம்ங்கிறது ஒரு இடப்பெயர். சரிங்களா, அப்போ 4க்கு பாருங்க, குளிர்ந்தது நிலம் அப்படின்னா இடப்பெயர் கொண்டது. இதில் ஆப்ஷன் பி சரியான விடை. மூணாவது கேள்வி பாருங்க, செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கண்டறிக. என்னது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செற்றம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் கேண்மை. சரிங்களா, செற்றம் என்பதனுடைய எதிர்ச்சொல் கேண்மை. நான்காவது கேள்வி, பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. சரிங்களா, எந்த பெயரச்சத்தினுடைய வகை அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, ஆப்ஷன் சி எதிர்கால பெயரச்சம். பாடும் அப்படின்னு வர்றதுனால இனிமேல் பாடும் பாடல் அப்படிங்கிறதுனால எதிர்கால பெயரச்சம். பாடிய அப்படிங்கிறது இறந்த காலம். பாடுகின்ற அப்படின்னு வந்ததுன்னா நிகழ்காலம். இதில் பாடும் பாடல்னு கொடுத்தனால எதிர்கால பெயரச்சம். ஐந்தாவது கேள்வி, நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நட அப்படிங்கிறதுனுடைய வினையாளனையும் பெயர் நடந்தவன். சரிங்களா, ஆப்ஷன் டி சரியான விடை. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். ஆறாவது கேள்வி, வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வை அப்படிங்கிறதுனுடைய ஏவல் வினைமுற்று அப்படின்னா ஏவுதல் அப்படின்னு என்னது, ஒரு செயலை செய்கிற மாதிரி கட்டளையிடுதல். சரிங்களா, அப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னா வைத்தாள். சரிங்களா, வினைமுற்று வைத்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. ஏழாவது கேள்வி, கூற்று காரணம் பார்க்க போகிறோம். கூற்று பாருங்க, ஒன்றை சுற்றி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா, அப்போ இது சுட்டெழுத்துக்கள் தானே சுட்டி காட்ட வருவது, அப்போ இது சரி. சரிங்களா, காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. சரிங்களா, சுட்டெழுத்துக்கள் கிடையாது, இவை அனைத்தும் வினா எழுத்துக்கள். அப்போ இது காரணம் அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். சரிங்களா, இது ஆ, இ, உ போன்றவை சுட்டெழுத்துக்கள். அப்போ இது அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பது சுட்டு சொற்கள் அப்படிங்கிறதும் சரியானது. காரணம், இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ, இ, உ வந்துள்ளது. சரிங்களா, இடப்பொருளை சுட்டுவதற்கு அங்கு, இங்கு, அது மாதிரி அப்பக்கம், அந்த பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் அப்படிங்கிறதுலாம் என்னவா வந்திருக்கு, சுட்டு பொருட்கள் ஒரு இடப்பொருளை சுட்டி காட்டுவதால் வந்துடுது. அப்போ காரணம் சரி. அப்போ என்னது, ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிக. எது பாருங்க, ஆப்ஷன் சி ஐ அப்படிங்கிறதுக்கு ஆன் கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாத இணை. ஆப்ஷன் சி ஐக்கு ஆன் வர்றது பொருந்தாதது. சரிங்களா, ஏ, ஏ சரிங்களா, அது ஓகே. த, நா. அடுத்தது ஆப்ஷன் டியில் பாருங்கள், ரா, நா அப்படிங்கிறது சரியானது. இதில் ஆப்ஷன் சி ஐ, ஆ அப்படிங்கிறது தவறான பொருந்தாத இணை. 10, குறில் நெடில் சொற்களுக்கு இணையான பொருளை கண்டறிக. கணம், காணம். சரிங்களா, கணம் அப்படிங்கிறது என்னன்னா கூட்டத்தை குறிக்கின்றது. காணம் அப்படிங்கிறது பொண்ணுக்குரிய பழங்காலத்தில் பொன் அப்படிங்கிறத காணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆப்ஷன் ஏ சரியான விடை. கணம், காணம் அப்படிங்கிறதுக்கு கூட்டம். கணம் அப்படின்னா கூட்டம், காணம் அப்படின்னா பொன்.
11 சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? கூற்று தந்த பலகை என்பதனுடைய பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். சரிங்களா? தந்த பலகை அப்படிங்கிறது வந்து கொடுத்த பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தம் அப்படிங்கிறது தந்தத்தினால் ஆன பலகை அப்படிங்கிறது குறிக்குது. இங்கே கொடுத்த பலகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. சரிங்களா? காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. சரிங்களா? 2 சொற்களுக்கு இடையில இப் அப்படிங்கிற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த இப் அப்படிங்கிறது வரலனா தான் தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகைன்னு மீனிங் வரும். இதில் தந்த பலகை அப்படிங்கும்போது யானையினுடைய தந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக செய்யப்பட்ட பலகை அப்படின்னு பொருள் கொடுக்குது. அப்போ இந்த காரணம் தவறு. அப்போ கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 12வது கேள்வி. பின்வருவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பிழை இல்லாத தொடர் அப்படின்னா அங்கு கேட்டேன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அங்கு கேட்டேன், இக்கு வருது பார்த்தீங்களா, அங்கு கேட்டேன். அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சந்திப்பிழை வந்திருக்கு. சரிங்களா? இது ஏ, ஆப்ஷன் ஏ அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சந்திப்பிழை இல்லாத தொடர். 13வது கேள்வி. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரிங்களா? இதில் அந்த காங்காச்சா அந்த வரிசைப்படி நம்ம எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் சி பாருங்க. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை அப்படின்னு சொல்லிட்டு அகர வரிசைப்படி நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம். ஆப்ஷன் சி சரியான விடை. 14வது கேள்வி. பிழை திருத்துக. கூற்று மற்றும் காரணம். கூற்று பாருங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. சரிங்களா? ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? ஓர் அப்படிங்கிறது தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ வந்திருக்கு. சரிங்களா? முதல் உயிரெழுத்து வந்திருக்கும் போது இதில் ஒரு அப்படிங்கிறது வராது. என்ன வரும்? ஓர் அப்படிங்கிற எழுத்து தான். ஓர் அணில் மரத்தில் ஏறியதுன்னு கொடுத்துருந்தா நமக்கு சரியானது. அப்போ இது ஒருன்னு கொடுத்ததுனால இது தவறு. சரிங்களா? கூற்று தவறு, காரணம் சரி. அப்போ ஆப்ஷன் பி கூற்று தவறு, காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்கிறத சரியான விடை. சரிங்களா? 15வது கேள்வி. ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. சரிங்களா? ஊர் பெயருடைய மருவு சொல் கேட்டுறாங்க. இப்போ தேவக்கோட்டை அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? தேவோட்டை. சரிங்களா? கோவன் புத்தூர் அப்படிங்கிறது கோவை. சரிங்களா? பூந்தமல்லி, பூந்தமல்லியை பூனமல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. பூந்தமல்லி, பூனமல்லி. சரிங்களா? சோழநாடு, சோநாடு. இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது 16வது கேள்வி. இரு பொருள் தருக. தாரணி அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. உலகத்துக்கே வேறு என்னென்னலாம் பொருள் இருக்குது பாருங்கள். உலகம், பூமி, வையம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ சூரியன், உலகம் கொடுத்துருக்காங்க. அப்போ சூரியன் வராது. கதிரவன், மதின்னு கொடுத்துருக்காங்க, வராது. கடல், பூமி வராது. சரிங்களா? அப்போ சரியான விடை பூமி மற்றும் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தாரணி அப்படின்னா உலகம், பூமி அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். அடுத்த கேள்வி. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசை அப்படிங்கிறது என்னது? மீமிசை ஞாயிறு அப்படிங்கிறது மேல் பகுதியை குறிக்கின்றது. மீமிசை அப்படிங்கிறது மேல் பகுதியை குறிக்கக்கூடியது. 18 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முரல், வகுளி, வாழை, வியாழத்தில் பொருந்தாத ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழம். சரிங்களா? வியாழம் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். 19வது கேள்வி. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42. சரிங்களா? கழகத்தமிழ் அகராதி 1964. பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. சரிங்களா? பவானந்தருடைய தமிழ் சொல்லகராதி எப்போ வெளியிட்டாங்க? 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992. ஆகிய இம்மூன்று அதிகாரங்களையும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 70. சரிங்களா? ஆப்ஷன் டி சரியான விடை. நன்னூலில் வந்து 42ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நூல்கள் படி வந்து அகராதிகளை கொண்டு தொகுத்து பார்க்கும்போது ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை 70. 20வது கேள்வி. டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்தெழுதுக. சரிங்களா? என்னது?
உறவோர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? மடவம். சரிங்களா? உறவோர் அப்படிங்கிறதனுடைய எதிர்ச்சொல் மடவம் அப்படிங்கிறது எதிர்ச்சொல். சரிங்களா? ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. என்னது? முக்காற்புள்ளி. சரிங்களா? ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கி கூறும்போது என்ன புள்ளி வரும்? முக்காற்புள்ளி வரும். சரிங்களா? அடுத்தது 22 பொறுத்துக. சாந்து அப்படிங்கிறதுக்கு என்னது? சாந்து அப்படிங்கிறதுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா அறை. குருவி. சரிங்களா? குருவி அப்படிங்கிறது ஓப்பு. குருவினா ஓப்பு. சுனை அப்படிங்கிறது இரண்டாவது குடை. சரிங்களா? சுனை அப்படிங்கிறதுக்கு என்னது? குடை. சரிங்களா? சுனைனா குடை. அருவி அப்படிங்கிறது இழிதல். சரிங்களா? அருவி இழிதல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 23 ஒளி மரபை கண்டறிக. புல் அப்படிங்கிறதுனுடைய ஒளி மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமில்கும். சரிங்களா? புல் அப்படிங்கிறது சிமில்கும். ஆப்ஷன் சி. 24 பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர்னா கண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது நேற்று வந்தான்னு வரணும். இது வருவான்னு கொடுத்துருக்காங்க. அன்பு நாளை வந்தான் அப்படிங்கிறது நாளை வருவான்னு வரணும். கவின்மொழி வருவாள். சரிங்களா? கவின்மொழி அப்படிங்கிறது வருவான் அப்படின்னு தான் வரணும். இங்கே பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது நிகழ்கால தொடர். சரிங்களா? நிகழ்காலத்தில் சுழல்கிறது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது பூமி சுழல்கிறங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி. 25 கூற்று. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் விரைந்து ஓடியதுன்னு வந்திருக்கு. அப்போ யானைகள்னு வரும்போது பன்மை. அப்போ அது ஓடியதுன்னு வர்றது ஒருமை. சரிங்களா? இது தவறு. கூற்று தவறு. அடுத்தது காரணம். யானைகள் என்ற பழவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். சரிங்களா? ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் சி. கூற்று தவறு, காரணம் தவறு. 26 பிறவினை தொடரை கண்டறிக. சரிங்களா? பிறவினை தொடரை கண்டறிக. அன்பு பாடல் பாடினான். சரிங்களா? அன்பு பாடல் பாடினான். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி கவின்மொழி திருக்குறள் கற்றாள். சி அடிகள் மறை ஓதினார். ஆப்ஷன் டி அரசன் மாலை அணிவித்தான். சரிங்களா? இதுதான் பிறவினை தொடர். யாரோ ஒருத்தருக்காக அணிவித்தார். சரியா? மற்றவருக்காக கொடுக்கும்போது இது பிறவினை தொடர். அணிந்தான்னு வந்துன்னா அது தன்வினை. அதுவே அணிவித்தான்னு வந்ததுனால இது பிறவினை தொடர். 27 எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? சரிங்களா? இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாக மாறும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறக்கூடிய வினை எப்போது நிகழும்னா செய்வினையை நம்ம செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது நிகழும். சரிங்களா? செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக நம்ம மாற்றும் போது நிகழும். 28 வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. சரிங்களா? ஒயிட் ஹால் அப்படிங்கிறதுக்கான சொல்லிற்கு இணையான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரிட்டானிய அரசு அலுவலகம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? வரலாற்றியலில் ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம்னு சொல்கிறாங்க. 29 இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க. சரிங்களா? இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் ஃபைபர் அப்படிங்கிறது என்னது? இருட்டு இலை. சரிங்களா? கருமையான. டார்க் அப்படின்னா இருட்டு இலை. அடுத்தது இது 1. அடுத்தது என்னது? டெமோ டீமன். சரிங்களா? டீமன் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கக்கூடியது? டீமன் அப்படிங்கிறது பின்னணி நிரல். சரிங்களா? டீமன் அப்படிங்கிறது பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் அப்படிங்கிறது மிகு இருள்மை. டார்க்காக இருக்கிறது அப்படிங்கிறது என்னது? டார்க்கஸ்ட்னா மிகுந்த இருள். சரிங்களா? மிகுந்த இருளை குறிக்கக்கூடியது. அடுத்தது டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தியானது, மிகுந்த அடர்த்தியை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதே டார்க் ஃபைபர் அப்படிங்கிறது இருட்டு இலை. டீமன் அப்படிங்கிறது பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் அப்படிங்கிறது மிகு இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தியையும் குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை.
அடுத்தது 30 புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக. அட்வான்ஸ் அப்படிங்கிறது புவியியலின் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ் அப்படிங்கிறது கடற்கரை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கடற்கரை இயக்கத்தை குறிக்கக்கூடியதான் அட்வான்ஸ். புவியியலின் அடிப்படையில் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. 31 பொறுத்துக. சரிங்களா, ப்ரீ சென்சர்ஷிப் அப்படிங்கிறது என்னது? முன் தணிக்கை. சரிங்களா, ப்ரீ சென்சர்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை. சரிங்களா, இதுக்கு 2. பொசஷன் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? உடைமை. சரிங்களா, பொசஷன் அப்படிங்கிறது உடைமையை குறிக்கக்கூடியது. அடுத்தது 3வது ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனு போகம். சரிங்களா, இது 3வதுக்கு வரக்கூடியது, நீடனு போகம். சரிங்களா, அடுத்தது ப்ரீமியம். ப்ரீமியம் அப்படிங்கிறது உடைமையை முனைமம் அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா, முனைமம். சரிங்களா, என்னது குறிக்குது? ப்ரீமியம் அப்படிங்கிறது முனைமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. 32வது கேள்வி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெர்ட்ரன் அப்படிங்கிறதுக்கு திறனாளர். சரிங்களா, ஆப்ஷன் பி சரியான விடை, திறனாளர். 33 கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. கிளாசியர் அப்படின்னா பனியாறு. சரிங்களா, கிளாசியர் அப்படிங்கிறது பனியாற்றை குறிக்கக்கூடிய சொல். ஆப்ஷன் டி. 34 தனிமரம் காடாதல் இல். சரிங்களா, தனிமரம் காடாகாது அப்படின்னு சொல்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பகையை நீக்குதல். சரிங்களா, பகையை நீக்குதல். தனிமரம் காடாகாது அப்படிங்கிற பழமொழியை உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பகையை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 35 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்னு சொல்கிற இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஆப்ஷன் பி ஊரார் உடைமைக்கு பேயை பரவாதே. சரிங்களா, ஊரார் உடைமைக்கு பேயை பரவாது, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மீனிங். சரிங்களா, 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி. சரிங்களா, அடரடி படரடி அப்படின்னு சொல்கிறது என்னது? பெரிய குழப்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா, அடுத்தது அகட விகடம் அப்படிங்கிறது என்னது? தந்திரம். சரிங்களா, அகட விகடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? தந்திரத்தை குறிக்கிறது. அப்போ இது 2வது. ஈரோட்டு அப்படிங்கிறது உறுதியின்மை. சரிங்களா, உறுதியின்மை குறிக்கிறது ஈரோட்டு. கை கூடுதல் அப்படிங்கிறது சித்தி அடைதல். கைகூடி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கள, ஒரு வேலை நேரம் இப்போ தான் கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சித்தி அடைதல். ஆப்ஷன் பி சரியான விடை. 37 மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஆப்ஷன் சி சரியான விடை. 38 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. சரிங்களா, உவமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ பாருங்க, அலை ஓய்ந்த கடல் போல். சரிங்களா, அலை ஓய்ந்து போன கடல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அடியற்ற மரம் போல். சரிங்களா, அடி இல்லாத மரம் என்னாகும்? வீழ்ந்துரும். சரிங்களா, நிற்காது. மத்தில் அகப்பட்ட தயிர் போல். சரிங்களா, மத்தில் அகப்பட்ட தயிர் போல். தயிர் என்னாகும்? கெட்டியாக இருக்கும். அதை மத்தில் போட்டு கடையும் போது என்னாகும்? உடைஞ்சு அது எப்படியே மோரா மாறும். சரிங்களா, அப்போ மனம் உடைதல் அப்படிங்கிறது குறிக்குது. மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல். சரிங்களா, ஒரு சின்ன கொடி இருக்குது, அது புயல் வீசும்போது என்னாகும்? நடுங்கும். சரிங்களா, புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 39 உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் என்ற சொல் சுற்று என்பது என்ன? உகிர் சுற்று அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நகைச்சுற்று. சரிங்களா, உகிர் அப்படின்னா நகம்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, புலியினுடைய நகத்தை என்ன சொல்லுவாங்க? உகிர்னு சொல்லுவாங்க. அப்போ இது நகைச்சுற்றை தான் உகிர் சுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. 40வது கேள்வி பொறுத்துக. கால் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கால் புக் அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? பதிவேடு. கால் புக் அப்படிங்கிறது பதிவேடு. என்னது? மறு கவனிப்பு பதிவேடு. சரிங்களா, ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர். ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு. சரிங்களா, அடுத்தது பேப்பர் ஷூட் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா வரியர் வழக்கு பதிவேடு.
அடுத்தது ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது செம்மைப்படி பதிவேடு. இதற்கான விடை ஆப்ஷன் டி. சரிங்களா, 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 41 அடோரிங் என்ற ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல் கண்டறிக. அடோரிங்னா போற்றுதல். சரிங்களா, அடோரிங் அப்படிங்கிறதுக்கானது போற்றுதல். 42வது கேள்வி தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்த தோழன் அப்படிங்கிறதான பொருள் தரக்கூடியது தான் காம்ரேட் அப்படிங்கிறதுக்கான பொருள் தோழன். இது எந்த மொழியிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, காம்ரேட் அப்படிங்கிறது பிரெஞ்சு மொழி சொல். 43வது கேள்வி சரியான இணையை கண்டறிக. சரிங்களா, சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, 2 தான் சரியானது. முடியரசன் எழுதியது வீரகாவியம். சரிங்களா, ஆசிய ஜோதி யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது தாராபாரதி அவர்கள் எழுதியது. சரிங்களா, ஆசிய ஜோதிங்கிறது கவிமணி அவர்கள் எழுதிய நூல். அதுக்கப்புறம் இதய ஒளிங்கிறது ரசிகமணி சீப்போ என்னது டிகேசின்னு சொல்லுவாங்கல்ல, ரசிகமணி அவர்கள் டி.கே. சிதம்பரனார் அவர்கள் எழுதுனதா இதய ஒளி அப்படிங்கிற நூல். அப்போ இதில் சரியான பொருத்தமுடையது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 2 சரியானது. முடியரசன் அப்படிங்கிறது தான் வீரகாவியம் அப்படிங்கிற நூல் எழுதினாருங்கிறதா சரியானது. 44வது கேள்விக்கு போகலாமா? பூட்கை என்ற சொல்லினுடைய பொருள். சரிங்களா, பூட்கை அப்படிங்கிறது என்னென்னா பூட்கை இல்லோன் யாக்கை போல அப்படின்னு வரும். சரிங்களா, பூட்கை அப்படிங்கிறது குறிக்கோள் இல்லாதவன் போல அப்படின்னு அந்த பாடலில் பொருள் வரும். பூட்கை அப்படின்னா குறிக்கோளை குறிக்கின்றது. அடுத்தது 45 உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருங்க? நம்மளுடைய தேவநேய பாவாணர். சரிங்க, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். அடுத்தது 46 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. சரிங்களா, கடைச்சங்க காலம் அப்படின்னாவே என்ன எழுத்துக்கள்? கண் எழுத்துக்கள். சரிங்களா, அடுத்தது 47 ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். சரிங்களா, ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரி மட்டும்தான் இடம்பெறவில்லை. சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவல் பூ, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாதியில் இடம்பெற்றுள்ள மருந்து பொருட்கள். இடம்பெறாதது கண்டங்கத்திரி மட்டும்தான். அடுத்தது 48 பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. சரிங்களா, தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற பாடல் அடி எங்கே வந்திருக்குன்னா திரிகடுகம் அப்படிங்கிற பாடல்ல நூலில் இடம்பெற்றிருக்கு. திரிகடுகம் என்ற நூலில் இடம்பெற்றதான் தூற்றின் கண் தூவிய வித்து. 49வது கேள்வி அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கூற்று பாருங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி செல்வம் தான். சரிங்களா, அடுத்தது காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வேறு இல்லை அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா, இப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 50வது கேள்வி சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யாரு? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் தான். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. 51 அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்றுவிடல். சரிங்களா, தகுதியான் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையால். சரிங்களா, தன்னுடைய பொறுமையால் வென்றுவிட வேண்டும்னு சொல்கிறாங்க. 52வது கேள்வி தொடரமைக்க. விரிந்தது விரித்தது அப்படிங்கிறதுனுடைய தொடர் சரியாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது கூற்று காரணம். 53வது கேள்வி கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். சரிங்களா, கலைக்கழகம் அப்படின்னா கலையை கற்பிக்கக்கூடிய ஒரு கழகம். அடுத்தது காரணம் 2 சொற்களுக்கு இடையே ஈக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரிங்களா, கழகத்தில் என்ன சொல்கிறாங்க, 2 சொற்களுக்கு இடையில ஈக் என்ற ஒற்றெழுத்து மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரிங்களா, அப்போ கூற்று காரணம் 2ம் சரியானது. 54வது கேள்வி தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் தமிழ் சொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கை அப்படின்னு சொல்கிறதான். சரிங்களா, உடுக்கை மட்டும்தான். காதி, சாம்பார், சாவடி இது அனைத்துமே வேற்றுமொழி சொற்கள். இதில் உடுக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ் சொல். சரிங்களா, அடுத்தது 55 திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை. திவான் பகதூர்
பவானந்தம் பிள்ளை தமது தமிழக அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. சரிங்களா, எப்படி சொல்லியிருக்காரு பவானந்தம் பிள்ளை அவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ச்சுகீசிய மொழி அப்படிங்கிறது 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, போர்ச்சுகீசிய மொழி 6. அடுத்து தெலுங்கு மொழி அப்படிங்கிறது என்னது 34. தெலுங்கு மொழிங்கிறது 34. அரபு பாரசீக இந்துஸ்தானி மொழிகள். சரிங்களா, அரபு பாரசீக இந்துஸ்தானி மொழிகள் வந்து 411. அடுத்தது ஆங்கில மொழி 486. ஆங்கில மொழி 486. சரிங்களா, அப்போ என்னது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. 56 பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொருத்துக. நிகழ்கால பெயரெச்சம். சரிங்களா, நிகழ்கால பெயரெச்சம் அப்படிங்கிறது ஓடுகிற குதிரை. சரிங்களா, நிகழ்காலத்தில் நிகழ்ந்துட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, உடன்பாட்டு பெயரெச்சம். சரிங்களா, உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படிங்கிறது அறிந்த பையன் அப்படிங்கிறது என்னது உடன்பாட்டு பெயரெச்சம். ஏன்னா வந்து அறிந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அறியாத குழந்தை. சரிங்களா, அறியாத குழந்தை அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈறுகெடாத பெயரெச்சம். ஈறுகெட்ட பெயரெச்சம் வேற, இது ஈறுகெடாத பெயரெச்சம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாத பொருள். சரிங்களா, இல்லாத பொருள் தான் வந்து ஈறுகெடாத பெயரெச்சம். நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. இதில் அறிந்த பையன் அப்படிங்கிறது உடன்பாட்டு பெயரெச்சம். அறியாத குழந்தைங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். சரிங்களா, 57வது கேள்வி. ஓலக்கம் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சொல் கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் என்னது? ஓல். சரிங்களா, ஓலக்கம் அப்படிங்கிறதனுடைய வேர்ச்சொல் ஓல். 58 பொறுத்துக. அணிகம் அப்படிங்கிறதனுடைய சரியானது ஊர்தி. சரிங்களா, அணிகம் அப்படின்னா ஊர்தி. அணிகம் அப்படிங்கிற இந்த எழுத்தை பாருங்க, அணிகம் நிகம் அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து படையில் ஓர் அளவு. போர்ப்படை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த படையினுடைய அளவை குறிக்குது. அடுத்தது 2 சுழி நகர எழுத்து வந்திருக்கு. அணிகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிகை. சரிங்களா, அந்த காலத்தில் அரசர்களுக்கு விசிறி வீசுவாங்கள்ல, அந்த விசிறியோட பேர் என்னது? சிவிகை. சரிங்களா, அடுத்தது அணங்கு. சரிங்களா, அணங்கு அப்படிங்கிறதுக்கு காமன் அப்படிங்கிறது ஒரு பொருள் தரக்கூடியது. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது 59 கூற்று காரணம். வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். வினா எழுத்துக்கள் எதுன்னு பாருங்க. ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். சரி, அடுத்தது காரணம் பாருங்க. இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். சரிங்களா, இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். அப்போ இதுவும் சரி. அப்போ என்ன? ஆப்ஷன் டி கூற்று சரி, காரணம் சரி. 60வது கேள்வி. கூற்று காரணம் தான் இதுவும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. சரிங்களா, மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இணை எழுத்துக்கள் இருக்குது. சரிங்களா, அப்போ சரி. காரணம், உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். இதுவும் சரி. அப்போ இந்த கூற்று காரணம் ரெண்டும் சரின்னு வருது. ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்தது 61 பொறுத்துக. மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மறுப்பு அப்படிங்கிறது யானையினுடைய தந்தத்தை குறிக்கும். சரிங்களா, விறகு அப்படிங்கிறது தந்திரம். விறகுங்கிறது தந்திரம். மருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. மருகன் அப்படின்னா வழி வந்தோன். மருகன் அப்படிங்கிறது வழி வந்தோன். சீரடி அப்படிங்கிறது சிறிய அடிகளை குறிக்குது. சிறிய அடி. சரிங்களா, சீரடிங்கிறது சிறிய அடி. ஆப்ஷன் சி சரியான விடை. 62 பொறுத்துக. மானி அப்படின்னு சொல்கிறாங்க. மானி என்றால் குள்ளன். சரிங்களா, மானி என்பதற்கான பொருள் குள்ளன். அடுத்தது 2வது பாருங்க. பீல மானி அப்படிங்கிறது மாமனை குறிக்கிறது. சரிங்களா, மானி அப்படிங்கிறது மாமனை குறிக்கிறது. கனகம் அப்படிங்கிறது என்னது? கனகம், இந்த நகர எழுத்தை பாருங்க. கனகம் அப்படிங்கிறது படையை குறிக்கின்றது. சரிங்களா, கனகம் அப்படிங்கிறது படையை குறிக்கிறது. அடுத்தது இந்த நகர எழுத்து வந்துச்சு கனகம் அப்படின்னா அது பொன். சரிங்களா, தங்கத்தை குறிக்கக்கூடிய சொல். ஆப்ஷன் பி சரியான விடை. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை பலா வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆப்ஷன் சியில் பாருங்க. பலா கூட்டல் அருமை பலா வறுமை. ஏன்னா இதில் வந்து என்ன சொல்லுவாங்க? இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும். சரிங்களா, இது வந்து ஆ. சரிங்களா, அப்போ இவ்வுங்கிற எழுத்து தான் வரும். இவ் கூட்டல் ஆ என்னவா மாறுது? வான் மாறுது. அப்போ பலா கூட்டல் அருமை பலா வறுமை. 64 பிரித்தெழுதுக.
கங்கௌகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கௌகம் அப்படிங்கிறத பிரித்தா எழுதும் போது என்ன வருது? கங்கா கூட்டல் ஓகம். சரிங்களா? கங்கௌகம் அப்படிங்கிறது கங்கா கூட்டல் ஓகம். 65 கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய சொல்லை கண்டறிக. கோரல் கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் தரக்கூடியது என்னது? அடுதல். சரிங்களா? அடுதல் அப்படிங்கிறது தான் கோரல். கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் அடுதல். 66 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரக்கூடிய ஓரெழுத்து சொல் என்னன்னா வி. சரிங்களா? விங்கிறது ஒரு பூ வந்து விழக்கூடிய நிலையை குறிக்கக்கூடியது வி. விங்கிறது பறவையை குறிக்குது. நீக்கம், அதுக்கப்புறம் அழிவு எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது தான் விங்கிற ஒரு எழுத்து. 67 நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரினுடைய பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர். நீரவர். சரிங்களா? நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரினுடைய பெயர் நீரவர் என்ற பெயரால் அழைப்பர். 68 குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக சொல்கிறாங்க. குதிர்தல் அப்படிங்கிறது படித்தல். ஆப்ஷன் ஏ. 69வது கேள்வி எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. சரிங்களா? எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. 70 பொருத்தமான பொருள் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மலைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மலைங்கிறதுக்கான பொருத்தமானது ஆப்ஷன் ஏ வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. இந்த 3 சொற்களுக்குமே மலை ஹில்ஸை தான் வந்து குறிக்குது. சரிங்களா? 71 ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. களி அப்படிங்கிறது போரை குறிக்குது. இந்த களி அப்படிங்கிறது மிகுதியை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் ஏ போர் மிகுதி. 72வது கேள்வி அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். சரிங்களா? கபிலர் வந்து பாரியை வந்து கண்டார். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இது எல்லாமே சரியான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அரைப்புள்ளிகள். அடுத்தது காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து இந்த அரைப்புள்ளி வரும். சரிங்களா? கபிலர் அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுவாய். அது என்ன பண்ணியிருக்கு? பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. அந்த இடத்துல அரைப்புள்ளி வரக்கூடியது சரி. அப்போ என்னது? கூற்று காரணம் இரண்டும் சரி. சரிங்களா? 72வது கேள்விக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. 73வது கேள்வி ஆசிரியர் புகழினியாளனிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக. சரிங்களா? ஆசிரியர் புகழினியாளிடம் சரிங்களா புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு கூறினார். இதில் கால்புள்ளி எங்கே வந்திருக்கு? புகழினியாளிடம் வந்து அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது 74 பொறுத்துக. விலங்குகளினுடைய இளமை பெயரை கேட்டிருக்காங்க. சரிங்களா? விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் பாருங்கள். விலங்குகள் அவற்றினுடைய இளமை பெயர். நவ்வி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா மரி. சரிங்களா? நவ்வி அப்படிங்கிறது மரி. அடுத்தது முதலையினுடைய இளமை பெயர் பார்ப்பு. சரிங்களா? முதலையினுடைய இளமை பெயர் பார்ப்பு. உடும்பினுடைய இளமை பெயர் ஓந்தி. உடும்பினுடைய இளமை பெயர் ஓந்தி. மீன் மற்றும் கெண்டை இவற்றினுடைய இளமை பெயர் சினை. சரிங்களா? நவ்வினா மரி, முதலை பார்ப்பு, உடும்பு ஓந்தி, மீன் கெண்டை ரெண்டுக்கும் வந்து இளமை பெயர் சினைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 75 புல்லின் உறுப்பை கண்டறிக. சரிங்களா? புல்லினுடைய உறுப்பை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. புல்லினுடைய உறுப்பு என்னவா இருக்கும்? புல்லினுடைய உறுப்பு ஓலைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 76 அக்ரிணை தொடரை கண்டறிக. சரிங்களா? அக்ரிணை தொடர் மலர்கள் மலர்ந்தன. சரிங்களா? இது வந்து மக்கள், மாணவர், ஆசிரியர் இதெல்லாம் வந்து உயர்திணை. அக்ரிணைன்னு பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தனங்கிறது தான் சரியானது. 77 ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். என்னன்னு பாருங்க. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் சி.
78 கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. எது இடைச்சொல் தொடர்? அம்மா வாளி அப்படிங்கிறது மட்டும்தான் இடைச்சொல் தொடர். அடுத்தது 79 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. சரிங்களா, இதை நீங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தி எழுதுவீங்க பாருங்கள். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி சரியான விடை. 80 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னு என்னது? கட்புல மேவி. சரிங்களா, விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது கட்புல மேவி. ஆப்ஷன் சி சரியான விடை. 81 பொறியியலில் ஆங்கரேஜ் அப்படிங்கிறது என்னும் ஆங்கில சொல்லிற்கான கலைச்சொல் கேட்குறாங்க. ஊன்றுதலை. சரிங்களா, ஆங்கர் வந்து வச்சுருப்பாங்கள்ல, ஆங்கரேஜ் அப்படிங்கிறது என்னது? பொறியியலை பொறுத்த வரைக்கும் ஆங்கரேஜ் அப்படிங்கிறதுக்கு ஊன்றுதலை அப்படிங்கிறது தான் சரியான கலைச்சொல். ஊன்றுதலை. மோனோபாலி கண்ட்ரோல் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன பாருங்க? தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. சரிங்களா, கண்ட்ரோல் வந்திருக்கனால கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. 83 பொறுத்துக. அபுலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு. சரிங்களா, மன உறுதி குறைபாடு. அடுத்தது அகோமியா. சரிங்களா, அகோமியா அப்படிங்கிறது தலை வழுக்கை. அப்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சஸ் அப்படிங்கிறது சீல் கட்டி. அப்சஸ் அப்படிங்கிறது சீல் கட்டி. அலோபீசியா யூனிவர்சலிஸ். அலோபீசியா யூனிவர்சலிஸ் அப்படிங்கிறது உடல் வழுக்கை. சரிங்களா, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சரியானது. 84 தென்னிந்தியாவில் ஸ்பா என்று அழைக்கப்படும் தென்னிந்தியாவினுடைய ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூ. 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றால அருவி. சரிங்களா, தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-25 1.6 கனவு இல்லம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பின் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-22 ஆண்டின் நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. எத்தனை விருதாளர்களுக்கு வீடு தராங்க? 10. சரிங்களா, ஆப்ஷன் டி சரியான விடை. 86 கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியின் பொருள் கண்டறிக. குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரிங்களா, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியினுடைய பொருள் குறைத்து மதிப்பிடாதே. 87 மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. சரிங்களா, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துறதுக்கு பாருங்க. ஏ கடன் கழித்தல். சரிங்களா, கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். சரிங்களா, கடமை செய்யாமல் கடன் கழிச்சு விட்டு போகிறது, மனம் இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா. கடை விரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரித்தல் அப்படிங்கிறது தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சை கட்டுதல்னா முரண்படுதல். சரிங்களா, கச்சை கட்டுதல்னா முரண்படுதல். கக்கல் கரிசல் அப்படிங்கிறது கலங்கல் நீர். சரிங்களா, கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீரை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்க. 88 வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருளை தேர்க. வேலை பிசகு அப்படிங்கிறதுடைய மரபு தொடர் தீய காலம். ஆப்ஷன் பி சரியான விடை. 89 ஆப்பசைத்த
குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. சரிங்களா, ஆப்பசைத்த குரங்குக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலியாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி வேதனை. 90வது கேள்விக்கு பாருங்க. பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. 90, 91, 92 இந்த கேள்விகளுக்கு. சரிங்களா, இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். 90வது கேள்வி பாருங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாரு? வ.உ. சிதம்பரனார். 91 வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார் அவர்களை சந்திப்பதை. அடுத்தது 92 வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார். 93வது கேள்வி. ப்ரப்போசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல்லை தருக. ப்ரப்போசல் அப்படிங்கிறது கருத்துரு. ஆப்ஷன் சி சரியான விடை. 94 இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். சரிங்களா, இரிகேஷன்னாவே நீர்ப்பாசனம். 95 தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழுரைத்தவரை கண்டறிக. யார் அப்படி சொன்னது? நம்மளுடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தான். யார் சொல்கிறாங்க? முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லப்படுற காயிதே மில்லத் அவர்களை புகழ்ந்து பேசியவர் இவர் தான், அறிஞர் அண்ணா. அடுத்து 96 டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். சரிங்களா, இதில் எது தொடர்பில்லாததுன்னா ஆப்ஷன் டி 4 மட்டும். சரிங்களா, அவர் என்னது? தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர் எல்லாம் சரி, பேராசிரியருங்கிறது தவறு. அப்போ எது தவறு? 4 மட்டும் தவறு. 97 கூற்று காரணம். கூற்று பாருங்க. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். இது சரி. சரிங்களா, அடுத்தது காரணம். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இந்த ரெண்டுமே சரியானது தான். இதற்கு உண்டான இது விளக்கம் சரின்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் 2 சரி. கூற்று ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவை விளக்கியுள்ளது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்க. அடுத்து 98 கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளினுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 பாருங்க. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. அப்போ இதுவும் சரி. அடுத்தது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருங்க? ஹீராஸ் பாரதியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது என்னது? தவறான ஒன்றை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது தவறு. சரிங்களா, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை வகையாக? 3 வகையாக. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இதுவும் சரி. அப்போ தவறானது எதுன்னு கேட்டிங்கன்னா 3வது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். ஹீராஸ் பாரதி கிடையாது. அடுத்த கேள்வி பாருங்க. 99 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுற்றுக. சரிங்களா, நான்மணிக்கடிகை நூலினுடைய ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். அப்போ விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர். 100வது கேள்விக்கு வந்துட்டோம். மண்ணோடியைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா இரக்கம் இல்லாதவரை சுட்டி காட்டுகின்றார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர், மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு யாரை சொல்றாங்க? இரக்கம் இல்லாதவரை நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். ஆப்ஷன் சி சரியான விடை. நன்றி, வணக்கம்.